வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி சிறப்பு தகுதி தேர்வுகள் பற்றிய அறிவிப்புகளும், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற முக்கிய தகவல்களையும், அரசாணைகள் பற்றிய தகவல்களையும், ஆசிரியர் தரப்பில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தரப்பில் வைக்கின்ற கோரிக்கைகளையும் தொடர்ந்து முன்வைத்து தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி சிறப்பு தேர்வு ஆசிரியர்களுக்கு சற்று முன் வெளியான 20 முக்கிய தகவல். என்ன வகையான 20 முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு, இந்த தகவல்கள் எல்லாம் யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலமாக டிஎன்டிஇடியுடைய சிறப்பு தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றும், என்ன வகையான சலுகைகள் கொடுக்கப்படுகிறது, அதேபோல் விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன, அதேபோல் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன, தேர்ச்சி மதிப்பெண்கள் பற்றிய எதுவும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கா என்பது பார்ப்போம். ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் தேர்வு வாரியம் விளக்கமளித்திருக்கு. டெட் 2026 ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஆசிரியர் தேர்வு வாரிய செயலாளர் திரு ராமேஸ்வர முருகன் அவர்கள் தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தற்போது பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் விண்ணப்பிக்கும் வகையில் இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 10ஆம் வகுப்பு முடித்து இடைநிலை ஆசிரியராக நியமனம் பெற்றவர்கள், 12ஆம் வகுப்பில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு படிக்காதவர்கள் விண்ணப்பிக்க இயலாது என்ற நிலையும், 12ஆம் வகுப்பிலேயே ஆசிரியர் பயிற்சியை முடித்தவர்களும் விண்ணப்பிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் பிஎட் ஆகியவற்றில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களாக வேண்டும் என்பது ஏற்கனவே 40% என அறிவிக்கப்பட்டிருந்தது நீக்கப்பட்டுள்ளன. இடைநிலை ஆசிரியர் பணியிடத்தில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தற்போது அவர்கள் வகிக்கும் பதவிக்கு உண்டான தேர்வு எழுதினால் போதுமானது. உதாரணத்திற்கு, அவர் தற்போது இடைநிலை ஆசிரியர் பதவியில் வேலை செய்து கொண்டிருந்தால் தாள் 1, பட்டதாரி ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்தால் தாள் 2, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று இருந்தால் அவர் பணியில் தொடர தாள் 1 பதவி உயர்வு பெற தாள் 2 எழுத வேண்டும். பொதுவாக தற்போது தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் பணியில் தொடர தாள் 1, பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற தாள் 2 தேர்வு எழுத வேண்டும். மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கும் இன சுழற்சி அடிப்படையிலேயே நிர்ணயிக்கப்பட்டுள்ள மதிப்பெண்களை அவர்களுக்கு தகுதி மதிப்பெண்களாக வழங்கப்படும். ஓசி எனப்படும் இதர வகுப்பினருக்கு NCTE விதிகளின்படி 90 மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு அந்த மதிப்பெண்களை குறைக்க வாய்ப்பு இல்லை. பிற இனத்தவர்களுக்கு OBC ST போன்ற மதிப்பெண் மாநில அரசுகள் நிர்ணயித்து கொள்ளலாம் என்ற NCTE விதிகளின்படி மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். பொதுவாக MS ID உள்ளவர்கள் அனைவரும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். சுயநிதி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் MS ID வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். SMC மூலம் தற்பொழுது பள்ளிகளில் காலியாக உள்ள இடங்களில் நியமிக்கப்பட்டுள்ள தற்காலிக ஆசிரியர்களும் தற்காலிக MS ID வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். தொடக்க நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பணிச்சான்றிதழின் தலைமை ஆசிரியர் கையொப்பம், வட்டார கல்வி அலுவலர் கையொப்பம் மற்றும் மாவட்ட கல்வி தொடக்க கல்வி அலுவலர் கையொப்பம் 3ம் இடம்பெற வேண்டும். உயர்நிலை, மேல்நிலை மற்றும் சுயநிதி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பணிச் சான்றிதழின் தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை தனியார் பள்ளிகள் கையொப்பம் இடம்பெற வேண்டும். பொதுவாக பணியில் தொடர அந்தந்த பதவிக்கு உரிய தேர்வும் பதவி உயர்வின் செல்ல வேண்டுமாயின் அதற்கு உண்டான தேர்வு எழுத வேண்டும். பட்டதாரி ஆசிரியர்கள், நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆகியோர் தாள் 2 மட்டும் எழுதினால் போதுமானது. இடைநிலை ஆசிரியர்கள் பணியில் தொடர மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற தாள் 1 மற்றும் எழுதினால் போதுமானது. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியில் தொடர தாள் 1 எழுதினால் போதுமானது. இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற தாள் 2 எழுத வேண்டும். மேற்கண்ட தகவல்கள் விண்ணப்பிக்க கால அவகாசம் போதுமான அளவு வழங்கப்பட்டுள்ளதால் போதிய தகவல்கள் திரட்டி கொண்டு அதன் அடிப்படையில் தவறில்லாமல் விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த 20 தகவல்கள் பற்றிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.